ஹாய்ங்க. இவங்களுக்கு பல பேர் இருக்குதுங்க. ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. சீசன் டைம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைப்பாங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருப்பாங்க. அட யாரை சொல்றதான்னு பாக்குறீங்க? அது இவங்கள தாங்க. எங்க ஊர் பக்கம் அவரைப்பருப்புன்னு சொல்லுவோம், ஒரு சில ஊர் பக்கம் மொச்சக்கா பிதுக்குக்கானும் சொல்லுவாங்க. இவங்க ஒரு 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்திங்க செலவாட்டி குழம்பு வச்சு பாருங்க, அம்புட்டு ருசியா இருப்பாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் குக்கர்ல கொஞ்சம் அவரைப்பருப்பையும் போட்டுங்க, 3 கிலோ தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு ஒரு 3 விசில் எடுத்துக்கோங்க. நல்லா பூவாட்டு வெந்துருவாங்க. இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கினப்புறங்க 2 தக்காளி பழத்தையும் போட்டு தக்காளி பழம் நல்லா குழஞ்சு வதங்கினப்புறம் குழம்பு தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. குழம்பு தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலி சேர்த்து நல்லா பரட்டி விட்டு ஆறுனப்புறம் நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அடிச்சு வச்சுக்கோங்க. இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க, கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கினப்புறங்க நான் வெட்டி வச்சிருந்த காயில் எடுத்து போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க. இங்கே முருங்காய் இருந்தால் முருங்காய் போட்டுக்கோங்க. எங்கிட்ட முருங்காய் இல்லாதனால சேர்த்திக்கலிங்க. அப்புறம் காய் நல்லா வெந்த பிறகு நம்ம ஆட்டி வச்சு செலவை எடுத்து ஊற்றிங்க. நல்லா குழம்பு கொதிப்பட்டு வரும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிடுங்க. நல்லா குழம்பு ஒன்று சேர்ந்து கொதிக்கும் போதுங்க நம்ம வேக வச்சு அவரைப்பருப்பு எடுத்து போட்டுங்க. நல்லா குழம்பு கெட்டியான பிறகு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான அவரைப்பருப்பு குழம்பு தயாருங்க. இது பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சிருந்தேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.